வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: தானும் தன் இனமும் தன் நாடும் வாழ நினைத்தல் அன்பு, அண்ட சராசரமும் வாழ நினைத்தல் அருள் எனப்படும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல மனிதருக்கு உணவு உடை வீடு வேண்டும், மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும், இனி ஒருவர் உற்ற வயதறிந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கு ஒரு துணையும் வேண்டும், தனி மனித சக்திகளை ஒழுங்கு செய்து சகல விதமாம் வாழ்க்கை வசதியெல்லாம் புனிதமுடன் நிர்வகிக்க பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும் என்று சாமிஜி இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி ஒரு கூட்டுக்குள் அடைபட்டது கூடுவாஞ்சேரியில். அவர் அடைபட்டு மலர்ந்தது அன்றைய மதராசில். அவர் மலர்ந்து மனம் பரப்பியது இந்த மண்ணுலகெல்லாம். அவர் இறைவனை தேடியது பிரபஞ்ச வெளியிலே, கண்டு கொண்டது காந்த தத்துவத்தை. அவர் உலக அமைதியை தேடி அமர்ந்தது ஆழியாரில். அவர் மணிமண்டபம் அமைந்ததும் ஆழியாரில். சாமிஜி உலகம் முழுவதும் ஆன்மீக பயிற்சிகளை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு 20 முறைக்கு மேல ஐநாவில் அவங்க இந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கிறாங்க. சாமிஜி இறுதியாக உலக சமாதான திட்டம் 12 என்ற அந்த திட்டத்தை ஐநாவில் முன்மொழிகிறாங்க. சாமி என்ன சொல்றாங்கன்னா, ஐநா அனைத்து நாடுகளுக்கும் சம உரிமை சம பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்று முதல் திட்டத்தில் சொல்றாங்க. 2வது, உலக நாடுகள் அனைத்திற்கும் பொதுவான ஒரு சட்ட முன்முறை வேண்டும் என்று சாமிஜி கேட்கிறாங்க. உலக மக்கள் அனைவரின் பிறப்புரிமை சுதந்திரம் ஐநாவினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சாமிஜி சொல்றாங்க. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உணவு, உடை, வீடு, கல்வி, தொழில், திருமணம், ஆராய்ச்சி வாய்ப்பு ஐநா மூலம் மக்கள் அனைவருக்கும் பெற வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சாமிஜி கேட்கிறாங்க. ஆண்களைப் போலவே உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சாமிஜி சொல்றாங்க. ஒரு நாடு ஐநா சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு தனித்து வாழ விரும்பினா அவர்களுக்கு அதற்கான உரிமத்தை கொடுக்க வேண்டும் என்று சாமிஜி கேட்டுக்கிறாங்க. மக்கள் அனைவரும் விரும்பி நாடுகள்ல அவங்க எந்த நாட்டில் வாழணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த நாட்டில் வாழ்வதற்கான உரிமை அவர்களுக்கு இப்போ இன்றைக்கு பாஸ்போர்ட், விசா என்றெல்லாம் இருக்கு. அதுபோல இல்லாமல் அவங்க வாழ்ற நாட்டில் அவங்க வாழ்வதற்கான உரிமை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறாங்க. நாடு தவறு செய்வையானால் அந்த சீர்திருத்தம் செய்து திரும்ப அந்த நாட்டுக்கிட்டே ஐநாவினுடைய அந்த தலைவர்கள் அந்த நாட்டை சீர் செய்கிற வரையிலும் அங்கே இருக்கணும். சீர் செஞ்ச உடனே அவர்கள்கிட்டே அதை ஒப்படைக்கணும் என்று கேட்டுக்கிறாங்க. ஐநாவினுடைய தொண்டு நிறுவனம் உலக மக்கள் நல்வாழ்வுக்காகவும் சீர்திருத்தம் செய்ய மீது தொடர்ந்து மக்களிடையே நல்வாழ்வையும் சீர்திருத்தத்துக்கான ஒரு போதனைகளை அவங்க ஐநா மூலமாக, ஆன்மீக அன்பர்கள் மூலமாக தொடர்ந்து இதை பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறாங்க. உலக நாடுகள் அனைத்திற்கும் அந்த நாட்டினுடைய எல்லைகள் பாதுகாப்பு என்பது ஐநாவினுடைய பொறுப்பாக இருக்கணும். ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த பாதுகாப்பை அந்த நாடு ஏற்றுக்காம எல்லையினுடைய பாதுகாப்பை ஐநாவினுடைய பொதுப்படை அதை ஏற்று பாதுகாத்து வர வேண்டும் என்று சொல்றாங்க. அதே போல போர் என்பது சட்டவிரோதமாக்கப்பட வேண்டும். போர் தளவாடங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழல் மாறணும். போர் தளவாட உற்பத்திகளை நிறுத்தணும் என்று சொல்லி கேட்டுக்கிறாங்க. வீட்டோ பவர் கைவிடப்பட வேண்டும். தனித்து ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும் ஒரு பவரை வைத்துக்கொண்டு அது மற்ற நாடுகளுக்கு எல்லாம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவில் இன்றைக்கு துன்பம் பரவி இருக்குது.
சின்ன சின்ன நாடுகளை எல்லாம் தூண்டுதல் பண்ணிவிட்டு அவர்களுடைய அந்த சிரமம் ஏற்படுகிற அளவுக்கு அவர்களுக்கு இந்த வீட்டோ பவர் உள்ள நாடுகள், பல நாடுகள் சிரமம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வீட்டோ பவர் நீக்கப்பட வேண்டும் என்று சாமிஜி தானும் தன் இனம் தன் நாடு வாழ நினைத்தல் அன்பு, அண்ட சராசரம் வாழ நினைத்தல் அருள் எனப்படும் என்று கொடுத்த இந்த வரிகளுக்கு ஏற்றாற் போல உலக சமாதான சித்தத்தை சுவாமிஜி முன்மொழிந்திருக்காங்க. இதே போல நாமும் நம்ம ஒரு எல்லை கட்டி கொண்டு வாழாம சுத்தவெளி இணைப்போட இருந்து பேரியக்க மண்டலம் பஞ்சபூதங்கள் அதே போல அனைத்து உலக மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்,